இன்னைக்கான மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? காலையில சீக்கிரத்திலே போய் மட்டன் ஈரலும் கூடவே மட்டன் சுவரொட்டியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிடைக்காதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில 1க்கு 2 வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரெண்டுமே நல்ல பெருசு பெருசா வேற இருந்துச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் மட்டன்லயே பிடிக்காததுன்னா அது இந்த சுவரொட்டி மட்டும்தான். முன்னாடி ஈரல் கூட சாப்பிட மாட்டேன், ஆனா இப்போ அவ்வளோன்னு தெரியறதில்ல, அது கூட சாப்பிட்டுட்டேன். ஆனா இந்த சுவரொட்டி எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு பீஸ் கூட சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஆனா அனிமிக்கா இருக்கிறவங்க எஸ்பெஷலி விமன்லாம் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் லெவல் வில் இன்க்ரீஸ்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றது, எவ்வளோ ட்ரை பண்ணியும் சாப்பிட முடிய மாட்டேங்குதே. ஆனா பெப்பர் நல்லா தூக்கலா போட்டு காரசாரமா நான் செய்யற இந்த கிரேவி என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட சிறுபருப்புல வெங்காய சாம்பார் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் மெனு இதான். கடாயில தாராளமா நல்லெண்ணெய் ஊத்தி கருவேப்பிலை, பச்சை மிளகா, பட்டை, சீரகம், வெங்காயம் போட்டு வதக்கி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க சுவரொட்டி ஈரலை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி லோ ஃபிளேம்லயே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கன்னா ஈரல் சுவரொட்டி நல்லா வெந்துடும். இன்னொரு சைடு வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, அதையும் தாளிச்சு விட்டாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2-3 டீஸ்பூனுக்கு மிளகு சீரகத்தூளை தூவி கொஞ்சமா கொத்தமல்லியில தூவி எடுத்தா சூப்பரான சுவரொட்டி ஈரல் தொக்கு தயார். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீடூஸ் ட்ரைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.